அப்பா ஒரே இடத்துல வந்து நல்லா தண்ணி குடிச்சுட்டு நான் பேசாம இருந்தேன். நீ தானே ஃப்ரிட்ஜ் வாங்கி தரேன்னு சொன்னேன். சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் வாங்கி தரல. எப்படி நான் வேற நைட்ல இருந்து கனவு பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரிட்ஜ் வாங்கி. ஐயோ ஸ்கூல் பஸ் லூசா இந்த மஸ்ட் இங்கே வந்தாலும் கண்டிப்பா அப்பா ஃப்ரிட்ஜ் வாங்கி தரேன்னுச்சா வாங்கி தர மாட்டேன்னு சொல்லுது. சம்பாதிக்கிறேன் காசு இந்த மாசம் கம்மியாக பாஸ்டர் சம்பளம் கொடுப்பாங்க. நான் தான் புரிஞ்சு கேட்கணும். நீ என்ன கேட்கணும்? சைக்கிள் தான் கேட்கணும். ஐயோ இல்ல நீ போயிடுற. நான் தான் தேவி பாடப்படுறேன். சைக்கிள் வாங்கி சைக்கிள் எடுக்க வேணாமா? அப்புறம் பிரிட்ஜ் எல்லாம் சைக்கிள் எடுமா. அப்புறம் பிரிட்ஜ் கேட்குற நீங்க? ஆமா சும்மா தானே கேட்குற. நீ அப்பா பண்ணமா? நீ அப்பா பண்ண உனக்கு எதுக்கு பிரிட்ஜ் கேட்குற? நீ வாங்கி கொடுக்கணும். என்ன தெரியாது வாங்கி கொடுக்க. வீட்டில் யூஸ் பண்ண
சம்பளம் வந்துருக்குது அதை ஒன்றும் வேணாம் தர முடியாது. சீட்டுக்காது நிறையா இருக்கு. இப்படி செலவு பண்ணிட்டு அப்புறம் வந்து டெய்லி வந்து எனக்கு ஒருத்தராது, எனக்கு ஒருத்தராது, எனக்கு ஒரு எல்லாரும் கட்டியாகி நிறைய வெயிட் ஏறிட்டேன். அதெல்லாம் எல்லாரும் கட்டியே கிடப்பாங்க தரமா. அந்த திருச்சி எப்படின்னா நான் எதுக்கு தான் நினைச்சேன். இதுவும் மரபு வாங்கும்போது எல்லாத்தையும் கட்டி வாங்கி கொடுத்துருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும், கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும். இப்படியே சாப்பிடுறா நீ சாப்பிடாத, அதான் போய் சாப்பிடு. நீ சாப்பிடாம என்ன சாப்பிடு? நான் சும்மா கொஞ்சமா ஐயோ சரி இருந்துச்சுடா. ஒரு பிரச்சனை வேணாங்க. யார் ஃபர்ஸ்ட் நிஜம் வாங்கி தரேன்னு வந்தது? அப்படியே வாங்கி கொடுக்குறது எப்பயாவது ஜூஸ்னா ஒரு சும்மா கிடையாது. ஒரு வெயிலுக்கு தண்ணி ஒரு ஜிட்டு தண்ணி குடிக்கிறா கூட ஏசி வாங்கணும். நான் ஏசி ஒன்று நாங்க சொல்ல கிடையாது. நீ அது எனக்கு தெரியாம உப்பு நேரம் நான் போட்டு கிடையாது. ஏசி போடவே இல்லை. என்ன இப்ப ஓகேடா? எப்படி எப்படி எனக்கு தெரியாது. எனக்கு பிடிச்சி வாங்கி கொடுக்கணும். எனக்கு வேணும். பிடிச்சி வாங்கி நான் மட்டும் சொல்ற மாதிரி நீ எதுவுமே வைக்க மாட்டேன் பிடிச்சில. அப்படியே வைக்க மாட்டியா? அப்புறம் என்ன வாங்கி கொடு. அப்பா வாங்கி கொடுக்க சொல்லு. வீட்டுல இருந்தாலே வீட்டுல இருந்தா வைக்கிறதா என்னமா முடியாது. நீ வாங்கி கொடுக்குற. நேச்சுரல் இருக்குங்களா? சின்ன மாதிரி அதுவா வா வீட்டுக்கு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நேச்சர் கேட்டு தெரியாதுங்க. கம்மங்காடு நேச்சர் சார் பேர் மாறுங்க. நீங்க பிஸியா இருக்கீங்க. நீங்க சரி நான் பேசலாமா கேட்கிறேன். உங்களுக்கு அழகாக இல்லை மாதிரி நினைச்சிட்டேன். அப்புறம் என் நம்பர்ல தான் தெரியும் உங்களுக்கு. நீங்க திரும்ப பேசுறீங்க அதான் சரி. போயிருக்காரு அப்பா சொன்னாங்க கேட்டேன். செல்லுக்குள்ளே டச் பேட் ஏதாவது யூஸ் பண்ணேன். இப்பதான் நம்பர் ஏற்கனவே செல்லுங்க. ஆமா ஒவ்வொரு மாதம் நீங்கள் கால் பண்ணுவாங்க. சக்தியில இல்லை, இப்பதான் ஏற்கனவே சொன்னேன். இந்த டச் பேட் போனேன் சக்திக்கு இல்லைங்க. இப்பதான் டச் பேட் போன் வந்து கீ பேட் போன் வேற போன் வந்து உஷாரத்து போன் வந்து ரிப்பேர் ஆனதுனால அந்த போனை அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். அவங்க வீடியோ போடுவாங்க. அந்த போனை நான் எடுத்துட்டு வருவேன். ஏங்க நான் உண்மையை தாங்க பேசுறேன். அது உங்ககிட்ட போய் பேசின ஒன்றும் ஆக போடுவேன். சக்தி யாரும் சொல்லக்கூடாது. எனக்கே நேற்றுக்கு வந்து நான் யதார்த்தமாக வந்து வாட்ஸ்அப்பில் வீட்டில் இருந்து
இண்டிவிஜுவல் மெசேஜ் அனுப்பியிருந்தான். அப்பதான் எனக்கு போனேன்னா எப்படிலாம் நாளைக்கு போடுறீங்க இன்னைக்கு யாரோ அமேசான் சொன்னாங்க இன்னைக்கு நம்ம அப்படிதான் போனேன். சரி ஃபேமிலியில் போனாங்க நாம தான் போனோம். போயிட்டு கேட்டே இருக்கோம். உனக்கு நான் உன்னை பிடிக்கிறதுல எனக்கு போகும்போது ஆகி போச்சு அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் முதல் நாளே ஆயிடுச்சு 10:30 ஆயிடுச்சு அப்படின்னா சக்திக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சக்தி நான் சொல்லுவது அந்த நம்ம இல்ல எடுக்கலாங்க எனக்கு இல்ல சரி ஓகே அர்த்தம் அது சரி ஓகே அர்த்தம் நல்லா ஸ்ட்ராங்கா நம்பிக்கிட்டு இருக்கீங்க. பாருங்கலாம் போயிட்டு சரி 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 இன்னும் உங்களை பேசுகிறாரு எடுத்து பேசுறது கருத்து தெரிவிக்கிறது காரம் முடியாது எல்லா கடையில் தெரிஞ்சிருக்கு. வீட்டில் ஒரே பிரச்சனை நல்லது இந்த சொல்லுங்க சொல்லுங்க தெரியல பேசு அவருக்கு ஹலோ தெரியாது அந்த என்னடே உங்களுக்கு பிரிட்ஜ் இல்லாம வாங்கினீங்க அந்த கம்ப்யூட்டர் காலத்துல நீங்களும் வேற அவருக்கு போய் சப்மிட் போறீங்க ஜாலியா போறீங்க வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. வீட்டுல இவ்வளவு பிரிட்ஜ் இல்ல. சரி இப்பதான் சரி வாங்கி பாப்பா இருக்கிறது என்ன பண்ண இவர் தூக்கி அவங்க ஊர் கொடுக்குறாங்க. இப்ப இல்லையா நேரம் பிரிட்ஜ் இருக்குமானே எவ்வளவு இருக்கும்? பேசு என்ன சொல்லுங்க. சரிங்க சரி இஎம்ஐ எதுவும் போட்டு வரீங்களா? அதெல்லாம் பண்றது இஎம்ஐனா அதான் அது வட்டிக்க அதே ஆமா அதே வீட்டுல இருக்கா நீங்க ஏசி வாங்குறது சொன்னீங்க. அதனால எனக்கு திருமணம் இருக்கீங்க. சரி அதான் பார்க்கணும். அப்போ என்னது ஏற்கனவே பிடிச்சாங்க கதை போடுறது. நானும் வந்து கலந்து முடியா கொஞ்சம் நாளையும் அதிகமாக தீட்சிதா சாப்பிடுறியா?
அதே நான் ஒரு முட்டை வேணும். சரி உமா முட்டை வெந்துருச்சா பாரு. நீங்க என்ன கமெண்ட் சொன்னீங்க? சரி எப்படி தான் தெரியும் எவ்வளோதான்? எவ்வளோ சொன்னீங்க? என்ன சொன்னாங்க? அதுக்கு ஃபுல்லா ஃப்ரிட்ஜ் கேக்குது. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். போறேன். அவ்வளோதான் சரி. சரி ஓகேங்க. எவ்வளோ லேட் ஆகுது? அமௌண்ட் வந்து 4 நாள் உங்கள் கடை நீங்கள் ஏதாவது நல்லா சொல்லுங்க. சின்னமாக இருந்தால் பாருங்க. அதுக்காக நான் வேணாம் சொன்னேன். வேணாம் சொன்னேன். முட்டை வெந்துருச்சா பாரு. பாப்பா சாப்பிடணும். சரி பேப்பர் கீ கொடு. பேப்பர் கீ கொடு. ஓகே இருப்பாங்க. எனக்கு சொன்னேன், இது கேட்டு நாங்களாம் கடைசி வந்துடுவோம். எக்ஸ்பீரியன்ஸ் போட போனால் நாங்கள் 2 பேரும் கிளம்புனா பாப்பா ஸ்கூலுக்கு தர ஒரு நாள் தர நாங்கள் சரி பிரித்து பார்த்து சொல்லுங்கள் என்னன்னு. இது இன்னொன்று கம்மியாக சொல்லுங்க. இன்னொன்று கம்மியாக சொன்னீங்க. அது இல்லை 4 நிமிஷம். இங்கே அனுப்பிட்டீங்கன்னா எவ்வளோ ஒரு சார்ஜ்? திருவள்ளூர் போட சொல்லுங்க. அம்மா வேணாமா? பொரியல் மாதிரி அதெல்லாம் கீழே உட்காரு. கீழே உட்காரு. அங்கேருந்து இங்கே கொண்டு போய் சார்ஜ் இல்லை. அங்கேருந்து இங்கே வருது. சரி
இதா இவா உட்காரு. ஆமாம்மா. ஆமாம் ஆமாம். சரிங்க. இந்த பொண்ணுக்கா? ஆமாம் அதான் எதுக்கு வாட்ஸ்அப் இருக்குது பாருங்க. சரி வந்து பேச்சு கிடையாது. என்ன சொல்றா? திருச்சி வேணுமா? அப்படி போன் போட்டு பிரச்சனை போயிட்டேன்.